ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஐபெல் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் கிரைண்டர், அதாவது கட்டிங் மிஷின் சொல்லுவோம், இல்லாட்டி வால் கட்டர், வுட் கட்டர். ஸோ அந்த மிஷின் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான மிஷின் தான் இது. அதாவது இதை வச்சு நம்ம மரம் இருக்கலாம், அதாவது சின்ன சின்ன ப்ளைவுட்ஸ் அறுக்கலாம், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செவுறு கட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரியான பிளைன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மாடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, AG10-70 அப்படிங்கிற மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1884க்கு நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினோம் ஃப்ளிப்கார்ட்டில். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2200 rupees ஒன்லி. ஓகே, ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வழக்கம் போல் ஒரு மேனுவல் கார்டு, அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. கார்பன் ப்ரஷ் ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஓகே, லைட்டாக சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் தான் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு வீல் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோன் வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நம்ம வந்து தேய்க்கிறதுக்காக பயன்படுத்துவோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா விக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிளேடு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம போட்டு டைட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 360 டிகிரி போட்டுக்கலாம், சாரி 180 டிகிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். அண்ட் நமக்கு வந்து ஒரு உள்ளே வந்து வேறு எதுவுமே கிடையாது, இந்த மெஷின் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மெஷினில் பார்த்திங்கன்னா கீழே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ரேட்டபிள் ஈஸியாக இருக்கும். அண்ட் நமக்கு வந்து ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 மீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது வந்து போதாது, நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ வீல் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா வீலும் போகிற மாதிரி இந்த கட்டிங் வீல் நமக்கு வந்து இந்த பாலிஷிங் வீல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வீலை வந்து இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 கோர் கேபிள் நான் வந்து கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஸோ கீழே இருக்க பட்டனை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷினை வந்து இந்த பொசிஷனில் வச்சு ஆன் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே ரன் ஆகுது. ஸோ எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது. நார்மலாக கட்டிங் மிஷின் என்ன சவுண்டில் இருக்குமோ ஸோ அந்த சவுண்ட் இருக்குது. ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பட்டன் வந்து நம்ம எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ ஒரு பொசிஷனில் வீல் போய் லாக் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பட்டன் நம்ம வந்து அழுத்தி பிடிக்கும் போது ஓகே. ஸோ வீல் கார்டு வந்து ஒரு சேஃப்டிக்காக, ஸோ வீல் கார்டு போட்டு பயன்படுத்துறது நல்ல விஷயம். அந்த மாதிரி பயன்படுத்தினா எந்த ஒரு டேமேஜும் பாதிப்பும் நம்ம ஹியூமனுக்கு இருக்காது. ஸோ அப்படிங்கிறது தான். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹேண்டில் நம்ம 2 சைடு போட்டுக்கலாம், 2 சைடு நம்ம வந்து ப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு நமக்கு எந்த பக்கம் வாட்டமோ கை வாட்டம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் வந்து மாற்றி போட்டு நம்ம வந்து பிடிச்சி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஐபிஎல் பிராண்டில் 850 வாட்டில் ரன் ஆகக்கூடிய இந்த கட்டிங் மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1884. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினதுமே ஒரு 6 monthsக்கான வாரண்டிக்கு தேவை இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவலில் எல்லா விஷயமும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து AG10-70. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கட்டிங் மிஷினை வாங்கியிருக்கோம். ஸோ அதுலேயே எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் நமக்கு வந்து அந்த பாக்ஸில் இருந்துச்சு. ஸோ எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு விசிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.